ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே நம்பர் பாலிண்ட்ரோம் வச்சு ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். இப்போ ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோமும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த லாஜிக்கில் ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொன்னால் நான் ப்ரீவியஸ் செஷன்லேயே சொன்னேன், ஒரு லெவல்னு ஒரு வேர்டு கொடுக்குறோம், அந்த லெவலை அதை ரிவர்ஸ் பண்ணாலும் லெவல் தான் வரும். அது மாதிரி மலையாளம்னு ஒரு வேர்டு இருக்குது, ரேஸ் கார்னு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பண்ணாலும் அதே வேர்டு தான் வரும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணாலும் அதே வேர்டு வந்ததுன்னா அது வந்து பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்ட்ரிங்குக்காக சில ஆப்ரேஷன்ஸ் நம்ம பைத்தானில் ஸ்பெஷலாக இருக்குது. அதையும் நம்ம இங்கே சிம்பிளாக யூஸ் பண்ணி பார்க்குறோம். எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸு, ஸ்ட்ரிங் ப்ராசஸ், ஸ்ட்ரிங்க்கான ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம கால் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்குகிறோம் ஏங்கிற வேரியபிளில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா b = a ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே :-1 :-1ங்கிறது ஸ்லைசிங் மெத்தடுன்னு சொல்கிறது. ஸ்ட்ரிங்குக்கான ஸ்லைசிங் மெத்தட். ஸ்ட்ரிங்கை பார்ட்டாக பிரித்து அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லைசிங் மெத்தடில். அதில் :-1 வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிவிடும். ஏல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வேல்யூவை ரிவர்ஸ் பண்ணிவிடும் இந்த மாதிரி கொடுக்கும்போது. இப்போ பியில் போய் ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஒரு ஈஸி மெத்தட். நம்ம அடுத்ததாக நாமளே யூஸ்வலாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடையும் பார்க்க போகிறோம். இதனால் பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸி மெத்தடையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே :-1 இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ஸ்ட்ரிங்கையும் ரிவர்ஸ் பண்ணிவிடும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஏவும் பியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். சேமாக இருந்ததுன்னா the given string is palindrome மெசேஜ் கொடுக்குறோம். இல்லைன்னா the given string is not palindrome அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங்காக இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பைத்தானில் ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஸ்லைசிங் மெத்தட் இருக்குது. இந்த ஸ்லைசிங் அப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய செஷன்ஸ்லாம் நான் பேச போகிறோம். ஸ்லைசிங்னா என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் :-1 கொடுத்துட்டோம்னா ஏங்கிறது ஸ்ட்ரிங் வேரியபிள். இப்படி கொடுத்தோம்னா எந்த ஒரு ஸ்ட்ரிங்கையும் ரிவர்ஸ் பண்ணிவிடும். நம்ம ரிவர்ஸ் பண்ணதை என்ன பண்ணுறோம், பிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ஏவும் பியும் கம்பேர் பண்ணுறோம். சேமாக இருந்ததுன்னா பாலிண்ட்ரோம், இல்லை சேமாக இல்லைன்னா நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துட்றோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமில் செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்குறோம். ரன் பண்ணி பார்க்கும்போது நம்ம எப்போதுமே ஃப்ரெஷ் ஸ்க்ரீனில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே இருக்கிற ரன்னிங் அந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஃப்ரெஷ் ஓப்பன் பண்ணுறோம். டேட்டா நான் இன்புட்டாக கொடுக்குறேன், ஏடி அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் ஆகுது. அது நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்ததாக நம்மளாலே சொன்னபடி லெவல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரிவர்ஸ் பண்ணாலும் லெவல் தான், அது ஒரு பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங். அந்த மாதிரி நம்ம மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஈஸி மெத்தட். பைத்தானில் இருக்கக்கூடிய ஸ்லைசிங் மெத்தட்னால் நம்ம ஈஸியாக ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் வேரியபிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே :-1 கொடுத்துட்டா போதும். ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிவிடும். அதை நம்மளுக்கு தேவையான வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது தான் இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம யூஸ்வலாக செய்யக்கூடிய ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ், ஒயில் லூப் யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம யூஸ்வலாக எப்படி செய்கிறோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த மெத்தட் படியும் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் வேரியபிள் பி தான். அது ரிவர்ஸ் பண்ணுற கண்டென்ட்டு பியில் போய் ஸ்டோர் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், b = ஒரு எம்டி சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்றேன். எம்டி சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பியை வந்து நம்ம அவுட்புட் வேரியபிளாக யூஸ் பண்ணிக்க போகிறோன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
நம்ம இப்போ செய்யக்கூடிய ஆப்ஷனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த யூஸ்வலாக செய்யக்கூடிய மற்ற லாங்குவேஜில் நம்ம செய்யக்கூடிய அந்த மெத்தடை இப்போ யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், b = சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம். பியில் தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ லென்த்து கண்டுபிடிக்கிறோம். லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்குக்கான லென்த்தை கண்டுபிடிச்சிக்கலாம். லென் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால், நான் ஏக்கான இன்புட்டு லெவல் நான் கொடுத்து காமிச்சேன் இல்லையா. லெவலுக்கான லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் அதில் 5 கேரக்டர்ஸ் இருக்குது. LEVELன்னு சொல்லி. அப்போ 5 அப்படின்னு வரும். நான் 5 - 1 4ன்னு இங்கே ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். லென் 1ல் 4ன்னு ஸ்டோர் ஆகும். எப்போன்னா நான் லெவல்னு இன்புட்டாக கொடுக்கும்போது. அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட போகிறோம். அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வைல் லூப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வைல் லென் 1 > 0ன்னு கொடுக்குறேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லெவலுங்கிறத இன்புட்டாக கொடுக்கும்போது ஒவ்வொரு எழுத்தும் நிற்கக்கூடிய பொசிஷன் என்னன்னு பார்க்கணும். LEVEL அப்படின்னு சொல்லி 5 எழுத்து இருக்குது. முதல்ல இருக்கிற எல்லுங்கிறது 0th பொசிஷனில் இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய ஈங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும். அப்போ அடுத்து விங்கிறது செகண்ட் பொசிஷனில் இருக்கும். அப்புறம் ஈங்கிறது 3rd பொசிஷனில் இருக்கும். அடுத்து எல்லுங்கிறது 4th பொசிஷனில் இருக்கும். ஸோ லெவலை பொறுத்தளவில் கடைசி எழுத்து 4th பொசிஷனில் இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே லென் 1 = லென் ஆஃப் A - 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இங்கே செஞ்சு பார்க்குறோம். இந்த மெத்தேடு படி நம்மளுக்கு அவுட்புட் வருது. அந்த மெத்தேடு படி அவுட்புட் வந்தது ஏற்கனவே. இந்த மெத்தேடு படியும் நம்மளுக்கு அவுட்புட் வருது. லென் 1ல் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு நான் பார்த்துக்கலாம். லென் 1 = லென் ஆஃப் A - 1. லென் ஆஃப் ஏங்கிறது நான் லெவல்னு இன்புட்டாக கொடுத்தேன்னா 5ன்னு வரும். மொத்தம் 5 எழுத்து இருக்குது. -1 4. ஏன்னா லெவலில் இருக்கக்கூடிய கடைசி எல்லு 4வது பொசிஷனில் இருக்குது. இப்போ முதல் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. முதல் எல் இருக்கக்கூடிய பொசிஷன் 0. 0லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. 0 1 2 3 4 லெவலுங்கிற இன்புட்டை கொடுக்கும்போது அப்போ எனக்கு 4வது பொசிஷன்லேருந்து ஒவ்வொரு எழுத்தாக வேணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லென் 1 = லென் ஆஃப் A - 1 அப்படின்னா 5 4ன்னு கிடைக்கும் நான் லெவல்னு இன்புட்டாக கொடுக்கும்போது. அதனால் அடுத்த ஸ்டெப்பில் வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா லென் 1 > 0 கடைசி 0 வரைக்கும் ஒர்க் ஆகணும். லென் 1 > 0ன்னு கொடுத்துருது. நான் கீழே மேனுவல் எக்ஸிக்யூஷன்லேயும் அதை செஞ்சு காமிக்கிறேன். அப்போ 4 > 0 லென் 1ல் 4 இருக்குது. 4 > 0 லெவல்னு நான் இன்புட்டாக கொடுக்கும்போது B + A of லென் 1. B = B + A of லென் 1. A of லென் 1ங்கிறது லென் 1னா 4ன்னு அர்த்தம். லென் 1ல் இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா 4 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ A of 4. A of 4னா லெவலில் கடைசி எழுத்தான எல் இருக்குது. இப்போ நான் தான் சொன்னேன், முதல் எல்லு 0th பொசிஷனில் இருக்குது. E ஃபஸ்ட்டு பொசிஷன், V செகண்ட் பொசிஷன், E 3rd பொசிஷன், எல்லு 4th பொசிஷனில் இருக்குது. அந்த எல்லு எடுத்துக்கிறோம். A of லென் 1ல் 4th பொசிஷன் அதில் எல்லு இருக்குது. அதை எடுத்து நான் Bயில் ஜாயின் பண்ணிக்கிறேன், கன்கேட் பண்ணிக்கிறேன். அதான் நான் கீழே காமிச்சிருக்கேன். அப்போ B அப்படிங்கிறது A of 4. B + L. Bயில் எதை ஜாயின் பண்ணிக்கிறேன்னா கடைசியில் இருக்கிற எல்லை லெவலுங்கிற வேர்டை நான் இன்புட்டாக கொடுக்கும்போது கடைசி எழுத்தான எல்லை எடுத்து Bயில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ லென்த்தை நான் லென் 1 - 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ லென் 1 ஒன்று குறையுது. இப்போ லென் 1 3ன்னு ஆகுது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் திரும்பவும் வைல் லூப் ரொட்டேட் ஆகும். லென் 1 3 > 0 கண்டிஷன் ட்ரூ. திரும்பவும் B + A of 3. லென் 1 இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா 3 இருக்குதுன்னு அர்த்தம். A of 3ங்கிறது எல்லுக்கு முன்னால் இருக்கிற ஐடென்டிஃபை பண்ணும். அதை நான் கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள். B = Bயில் என்ன ஆகும்னா ஏற்கனவே Bயில் எல் இருக்குது இப்போ முதல் ஸ்டெப் படி. அடுத்து ஜாயிண்ட் ஆகிடும். எல்லுக்கு முன்னால் இருக்கிற ஜாயிண்ட் ஆகிடும். ஏன்னா கடைசியிலேருந்து ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து தான் நம்ம Bயில் ஸ்டோர் பண்ணுறோம், ரிவர்ஸ் பண்ணுறது.
அப்போ பி இஸ் ஈக்குவல் டு எல்இன்னு ஆகிடும். அப்போ லென் ஒன் திரும்ப லென் ஒன் மைனஸ் ஈக்குவல் டு ஒன்னா லென் ஒன் திரும்ப குறைஞ்சிடும். அப்போ 2ன்னு ஆகிடும். அப்போ திரும்ப 2 greater than or equal to 0. while loop ரொட்டேட் ஆகுது. அப்போ லென் ஒன் greater than or equal to 0, 2 greater than or equal to 0, ட்ரூன்னு ஆகிடுது. திரும்ப b ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 2. ஏ ஆஃப் 2னா ஏ ஆஃப் 2ங்கிற பொசிஷனில் v இருக்குது. அதை எடுத்து இப்போ நம்ம பியில் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே பியில் என்ன இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பில் எல்இ இருக்குது. இப்போ என்ன வந்து சேர்ந்துடும்? b இஸ் ஈக்குவல் டு எல்இவி. எல்இவின்னு வந்து சேர்ந்துடும். அப்போ பியில் இருக்கிற எல்இயோட ஒரு வி வந்து சேர்ந்துடும். கடைசியிலேருந்து ஒவ்வொரு எழுத்தாக எடுத்துக்கிட்டு வந்து பியில் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரும். அடுத்து லென் ஒன் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும். திரும்பவும் லூப் ரொட்டேட் ஆகுது. லென் ஒன் greater than or equal to 0ன்னு பார்க்குது. 1 greater than or equal to 0, ட்ரூவு. b ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1. பியில் என்ன இருக்குதுன்னா ஏற்கனவே பார்க்குறீங்க 3வது ஸ்டெப்பில் எல்இவி இருக்குது. ஏ ஆஃப் 2னா 2வது பொசிஷனில் இ இருக்குது. 2வது பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இ இருக்குது. அந்த 1வது பொசிஷனில் இ இருக்குது. 1வது பொசிஷனில் இ இருக்குது. அதையும் எடுத்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிறோம். எல்இவிஇ. ஃபஸ்ட்டு பொசிஷனில் இ இருக்குது. இ அதையும் எடுத்து இப்போ பியிலேயே ஜாயின் பண்ணிக்கிறோம். திரும்ப லென் ஒன் வந்து 0 ஆகிடுது மைனஸ் பண்ணுறதுனால. திரும்ப கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுது. லூப் ரொட்டேட் ஆகுது. 0 greater than or equal to 0, கண்டிஷன் ட்ரூ. b ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0. ஏ ஆஃப் 0 பொசிஷனில் எல் இருக்குது. கடைசியிலேருந்து ஒவ்வொரு எழுத்தாக எடுத்துக்கிட்டே வந்து அதை பிங்கிற வேரியபிளில் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ அது ஏற்கனவே எல்இவிஇ இருக்குது. இப்போ எல்லும் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்இவிஇ எல்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ லென் ஒன் ஈக்குவல் டு -1 ஆகிடுது. ஏன்னா மைனஸ் தானே பண்ணுறோம் ஒவ்வொரு முறையும். இப்போ கண்டிஷன் படி திரும்ப கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுது. ரொட்டேட் ஆகுது. கண்டிஷன் டெஸ்ட் ஆகுது. -1 greater than or equal to 0, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஒயில் லூப்பில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸு வேலை செய்யாது. அப்போ அதோட ஒயில் டெர்மினேட் ஆகிடும். நேராக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. ரிவர்ஸ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் பின்னு கொடுத்துருவோம். பியில் இருக்கிற வேல்யூ தான் லெவல். பியில் லெவல்னு இருக்குது. அது பிரிண்ட் ஆகிடும். அடுத்தபடியாக ஏவும் பியும் சமமானு பார்க்கும். ஈக்குவலான்னு பார்க்குறோம். ஏலையும் லெவல், பிலையும் லெவல். அதனால் என்ன ஆகுது? கிவன் ஸ்ட்ரிங் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்படி தான் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.